இங்க வாங்க. இந்த மேலெல்லாம் இப்படி பணக்கார வீட்டுலலாம் இந்த மாதிரி வைப்பாவலாம். இது எல்லாமே எங்க வீட்டுக்கார வீட செஞ்சுருங்க. நம்ம வீட்டுல போகக்கூடாத இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடு தான். வாங்க, இப்படிதான் இருக்கும். இது என் மூத்த பிள்ளை. இது என் ரெண்டாவது பிள்ளை. என்னோட யூடியூப் எடிட்டர் இவர் தான். தீபா டைரியோட எடிட்டர். ஹோம் டூர். இங்க வாங்க காட்டுறேன். என்னக்கா இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன். வாங்க. நான் எதை காட்டுறேனோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்களா வேற ஒன்றத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்புன இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம். வாங்க. சூப்பர். இது எங்க கல்யாணம் போட்டோ. நான் சமீபமா வாங்கின பரிசுகள். அக்கா குக்குக்கா சமைச்சதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. தீபாக்காக்கு குக் வித் கோமாளி. சமையல் பண்ண தெரியல, அதை வந்து அப்படியே சொன்னா என் மனசு கஷ்டம். இதெல்லாம் போங்க தள்ளி. யாரு? அந்த ஐயனை என்ன சொல்றீங்க நினைச்சு. அவரை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட். அவரை பத்தி நான் என்னத்த சொல்றது, உலகத்துக்கே தெரியும். வாழ்ந்தா அவர் மாதிரி வாழணும். எங்க வீட்டு தெய்வம் எல்லாம் அவருதான். சரி, இது என்ன இருங்க, இது என்ன பெரிய பாட்டில் தேன், சின்ன பாட்டில் தேன், இங்க 200 பாட்டில் தேன், அங்க இன்னொரு பாட்டில் தேன். ஒரு வீட்டுக்கு வந்தா திங்கிற பொருளாத பாப்பியா, உனக்கு வேற எதுவுமே கண்ணில் படாது. சரி, ஏன் 4 பாட்டில் தேன் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச தேன் வந்து மருந்து கலந்து குடுக்கறதுக்கு சாப்பிடுவாங்க. சரி, உடம்பு இறைக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க. வெந்நீல கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி சில அதெல்லாம் ஒன்று ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, இது ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம் வாங்க. ஏப்பா இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்பெல்லாம் எதையாவது வாங்கி வச்சு ஒரு வாடை வருது. வாடெல்லாம் வராதுப்பா, வருதுப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா. இதுல பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம். இதுல தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கோம். இதுல சில பொருட்கள் குழம்புலாம் இல்லையா? நேத்து குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். சூப்பர்க்கா. அவ்வளவு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படிக்கா நீங்க தான் மெயின்டைன் பண்றதா? இல்ல வீட்டுக்காரவிய தெரிஞ்ச விஷயம். வாங்க வாங்க. அக்கா பாருங்க, நமக்காக இப்ப என்ன மாதிரி எப்பவுமே அடுப்பாங்கரையில அடுப்ப பத்த வச்சுச்சு கால் வலிச்சதுன்னா இப்படி உட்கார்ந்துக்கிடணும். இவ்வளவுதான் இடம். இந்த இடத்துக்குள்ள இந்த ஜன்னல்ல காத்து வாங்கிப்பே. ஏதாவது பொருள் கருவுற மாதிரி வாடை வந்துச்சுன்னா எடுத்து இங்க இருந்து இப்படி கிட்னி விட்டுக்கிடுவே. இங்க இருந்து இப்படி டிவி பாத்துக்கிடுவே. இப்போ நீங்க ஏன் பெரிய வீடு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன். கெட்ட கூடாதுன்னா இல்ல, பெரிய வீடு கட்டி இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி பார்க்க முடியுமா? எல்லாம் ஆளினால் இங்க இப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது அங்க அவ என்ன பண்றான்னு இப்படி எட்டி பாத்துக்கிடுவே. இதெல்லாம் வந்து மளிகை பொருட்கள். பாத்திருக்கியா? ஆமா. என்னக்கா நான் நல்லா சமைப்பேன். நீ சமைக்கிறத நான் ஷோலையே பார்த்தேனே. இங்க வாங்க. இந்த மேலெல்லாம் இப்படி பணக்கார வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வைப்பாவலாம். இது எல்லாமே எங்க வீட்டுக்கார வீட செஞ்சதுதான். நம்ம வீட்டுல போகக்கூடாத இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடு தான். வாங்க, இப்படிதான் இருக்கும். இது என் மூத்த பிள்ளை. இது என் ரெண்டாவது பிள்ளை. என்னோட யூடியூப் எடிட்டர் இவர் தான். தீபா டைரியோட எடிட்டர். ஹோம் டூர். இங்க வாங்க காட்டுறேன். என்னக்கா இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன். வாங்க. நான் எதை காட்டுறேனோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்களா வேற ஒன்றத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்புன இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம். வாங்க. சூப்பர்.